அருந்தவநாயகியே போற்றி, அருள்நிறை அம்மையே போற்றி, ஆனவாய்க்கரசியே போற்றி, ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, ஆதியின் பாதியே போற்றி, ஆளாள சுந்தரியே போற்றி, ஆனந்த இன்றைக்கு நாங்கள் தேருக்கு வலிக்கிட்டு இன்றைக்கு அங்கே போகிறோம். கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே 1 மணித்தியாலம் எங்கட வீட்டில் இருந்து அங்கே போக 1 மணித்தியாலம் ஆகும். அங்கே போயிட்டு நான் இதுக்கு முதல் 11ஆம் திருவிழா 12ஆம் திருவிழா வடிவா கோயில் எல்லாம் எடுத்து வடிவா போட்டிருக்கிறேன். கிணறு எல்லாமே அமைஞ்ச எங்கட ஆலயம் ஒன்று. இங்கே தான் முதல் இந்த வெளிநாட்டில் கோயிலண்டா இந்த அம்மாளாச்சியை சொல்லலாம். அதை நான் வடிவாக எடுத்து உங்களுக்கான முதல் வீடியோக்களில் போட்டிருக்கிறேன். அதையும் பார்த்துட்டு இந்த தேர் திருவிழாவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்றைய தேர் திருவிழாவை கொஞ்சமாக எடுத்துட்டு நிறைய பேரை நாங்கள் சந்தித்து அவையோட கதைக்கிறதா இருக்கிறேன். இப்போ யார் என்னோட கதைக்கிறீங்கன்னு தெரியலை. கதைச்சா உங்களுக்கும் அந்த வீடியோவை உங்களுக்கும் தாரேன். அங்கே இன்றைக்கு இப்போ 9 மணி 24 பாக செல்சியஸில் வெயில் இருக்குது. இன்னும் கூடும். இன்றை சரியான வெயில்னு சொல்லியிருக்கணும். எப்படி மக்கள் எல்லாம் எப்படி இந்த வெயிலை தாங்கினோம்னு தெரியலை. ஆனால் எப்படியும் 35 தாண்டு மண்டமாய் சொல்லியிருக்கணும். எல்லோரும் கவனமாக தண்ணி குடித்து அதண்டி நிறைய பேர்கிட்ட அந்த இதை கவனமாக இருக்கணும். கோயிலில் நிறைய இடங்களில் கடைகள் இருக்குது. 77 கடை வந்திருக்கு. அந்த கடைகளையும் உங்களுக்கான வீடியோவாக தாரேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் முன்னுக்கு இறக்கிட்டு போயினோம். சுற்றியான தூரத்தில் இப்போ பார்க்கிங் எல்லாம் விடினோம். இந்த முறை என்னென்னு தெரியல. இதில் எங்களை வளமையாக வார ரோட்டால் விடையில வேறு மறைச்சி போலீஸ் எல்லாம் நிற்கிற ரோட்டில். அப்போ எங்களை இறக்கி விட்டுட்டு போய் பார்க் பண்ண போயிட்டோம். தூரத்துலேருந்து இப்போ நடந்து போகிறோம். இதில் கொஞ்சம் இறக்கி விட்ட வழியாக கொஞ்சம் கிட்ட நடந்து போய் நம்ம எல்லாரும் இதில் பாருங்கள். இதில் இதில் பெரிய இதுகளை வச்சிருக்கணும். என்னென்னா இங்கே அந்த வாகனங்களால் ஆக்கள் நெருக்கமாக இருந்தால் கொண்டதான்றதுக்காக வேண்டி பாதுகாப்புக்காக வேண்டி இந்த இப்படி இந்த பாரமான இதுகள் வச்சிருக்கணும். கோயிலுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னே இதெல்லாம் தேர் அதால் திரும்பும். அதால் இதெல்லாம் முன்னேற்பாடாக எல்லா இடம் டொய்லெட்டுகள் இதெல்லாம் வச்சிருப்பினும். இதில் இதுக்கு நிறைய போலீஸுகள் இதுக்கண்டே ஒரு குரூப் இதுக்கு இயங்கும். திருவிழா நடக்க போதுன்னு நாங்கள் இந்த ஸ்டார்ட்டுக்கு அறிவிச்சோம்னா போலீஸு அதுக்கிட்ட செக்யூரிட்டி அதுகளெல்லாம் அவையாவே எல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி செய்வினோம். பாதுகாப்பாக எவ்வளோ பேர் வருவினம் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும். அது எங்கே பார்க் பண்ணாலும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான் நடக்கணும். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் இறக்கி விட்டபடியாக கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அம்மன்கிட்ட பதக்கம் போட்டிருக்கிறேன். நீ கோயிலில் போய் ஃப்ரெஷ் பூ வேண்டி வைப்போம். அன்றைக்கு வேணா ஒரு முழம் 2 ரூபா 50 அங்கே விற்பினோம் கோயிலுக்குள்ளே. அதையும் வேண்டிட்டு சரி வாராக்கள் எல்லாம் வேண்டி வைப்பினோம். கோயிலுக்கு ஒரு காசாகும். நிறைய போலீஸ் எல்லாம் தெரியணும் பாருங்க. இன்றைக்கு தனியாக போலீஸ் மட்டும்தான். இதுதான் போலீஸ் எங்கட ஜெர்மன் போலீஸ். எல்லா இடம் மறைச்சு இந்த முறை சரியான தூரத்தில் விட்டுருக்கினா என்னென்னு தெரியல. இதுதான் கோயில் வீதி. ஹிந்து டெம்பிள் அண்ட் இதில் எழுதியிருக்கு. போட்டிருக்கு பாருங்க. இதுதான் கோயிலுக்கு வந்துட்டோம். காவடிக்கு ரெடியா நிக்கணும். காவடி வேற போகலாம். காவடி முள்ளு குத்துறது இதெல்லாம் நடக்கும். அங்கு அபிஷேகிக்கின்ற அத்துணையும் சேர்ந்து அங்கிருக்கக்கூடிய நிறைய இந்த முறை நிறைய போலீஸ் போட்டிருக்கணும். ஒரு காலத்திலே அதற்குரிய ஒரு திறப்பு செய்திருந்தார். முள்ளண்டு 2 முள்ளு 4 முள்ளு 6 இருக்குது. பெரிய அம்மாளாச்சி வர தேர் ரெடியா எல்லாம் இருக்கு.
அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போயிட்டு மந்திரம் கால் என்றும் மதிமுக்கால் என்றும் அறிவுபூர்ணமான மக்கள் இப்பயே வந்து இந்த ஞான வழிபாட்டிலே சரியான முறையான தெளிவான புரிதலை வீடியோ எடுக்க हरि ओम सदा देवी रवित्रय आपो भवन्तु भीतये ரெடி ஆயிட்டு நிறைய மக்கள் இன்னைக்கு வர எதிர்பார்த்துக்கிறோம். ஆனால் சரியான வெயிலா இருக்கு. கவனமா தண்ணி தேங்காயில் அடுக்கினோம். இன்னும் நிறைய தேங்காய்கள் வரும். இது சின்ன தேர். எடுத்துரைக்கே ஆண்டனி அருளினை இது ஃபுல்லா மக்கள் வரலாம். கருணை மாக்கடலை நிறைய போலீஸ் மற்றவர் அறியா மாணிக்கிய மனையை மதிப்பவர் மனமணி விளக்கை கடை ஏரியாக்குள்ள போய் பார்ப்போம். இதுல வந்து சாமி சம்பந்தமான கடை இருக்கு. சாமி சாமான்கள், சாமி பூசைக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் பண்ற மாதிரி உள்ள கடாக்கு பார்ப்போம். பூசைக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுல எல்லாம் வாங்கலாம். வேட்டியல் சங்கு டாய்லெட் வந்து வச்சிருக்கலாம். எக்ஸ்ட்ரா அங்காலயம் இருக்கு. ஆக்கள் நிறைய பேர் வாரபடியா டாய்லெட் இதுல ஒரு ரிங்காலமாய் தண்ணி கடையல் தண்ணி காசு கொடுத்து என்னென்ன வாங்கலாம். வடை மிக்சர் எல்லாம் இருக்கு. டீ இருக்கு. வணக்கம். தண்ணீர் பந்தல் பாப்போம் என்னென்ன எல்லாம் இருக்கு. தண்ணீர் பந்தல் யூஸ் நிறைய நல்ல வெக்கேண்டபடியா 30 கிராட்டுக்கு மேல வந்திருக்கும் நினைக்கிறேன். மோர் தண்ணியும் இருக்கு. மோர் தண்ணி தான். பச்சை கலர் சர்பத் மஞ்சள் மோர் தண்ணி. அக்கா அக்கா பச்சை மிளகா ஊறுகாய் எல்லாம் போட்டிருக்கு. நல்லா இருக்கு. இப்ப கடை ஏரியாக்குள்ள போய் பார்ப்போம். கொஞ்சம் இந்த கோயிலுக்குள்ள உள்ளுடையில அளவுக்கு மல்லிகைப்பூ முடிஞ்சுதான் நேரத்துக்கு வந்துருக்கணும். சரியான கவலையா இருக்கு. மல்லிகைப்பூ முடிஞ்சது பாப்பாங்க. காவடிக்கு இது குத்தினா குத்தினம். இது வந்து தெரிஞ்சாக்கெல்லாம் குத்தலாம். இது கண்டு அவை குத்துறதுக்கண்டே ஆக்கள் வைக்கணும். அவைக்கு தான் பார்த்தபடியா குத்துவிடும். நெஞ்சிலையும் வேல் குத்துறேன். போட்டு அவர்தான் குத்த வலிக்கிறீங்க. தேவபிரதியோடு அங்கு மந்திரம் தந்திரம் மருந்து இப்பொழுது அம்பாள் புறப்பாடு செய்திருக்கிறார். ஒரு கோடு போட்டுடுத்தான் குத்தினும். ஒரு 12 பேர் மட்டும் உள்ளே வர 12 பேர் மட்டும் தூக்கலாம். தயவு செய்து முதல்ல பிள்ளையார்
அவ்வளோ வேர். இந்த நேர்த்திக்கா வண்டி இதுகள் செய்கிறது ஆராதனை அதை நேர்ந்து தான் இந்த காவடி எடுக்கணும். கொண்டு வந்து நிறைய அங்கே இருக்கக்கூடிய திருத்தேரை சேர்க்கிற மிக புண்ணியமான விடயம் நடைபெற இருக்கிறது. தேவசேனையாக 12 பேர் இணைந்திருக்கிறார். வசந்த மண்டபத்திலும் இதுவும் உங்களை பழைச்சிருக்கிறீங்க பழைய கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத வேலை இல்லை உங்களுக்கு. பழைய கொண்டு இருக்கிறோம். நல்ல தானே கோயிலுக்கு தேவையானவே தெரிஞ்சிருக்க. ஓ சரி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறா நல்லமோ. முள்ளு குத்துறதே காவடிக்கு முள்ளு குத்துறதே அந்தந்த ஆக்கள் தான் குத்துவோம். எல்லாருமே நாங்க உண்மையிலேயே முடியல உள்ளுக்கு போகுது. இந்த கடை ஏரியாக்குள்ள போதான் பந்தல் இருக்குது. நிறைய பேர் தண்ணி பந்தல் போட்டிருக்கிறாங்க. இதுல நிறைய தண்ணி ஒரு கடையா காட்டுறேன். நிறைய பேர் பார்க்கலாம் சந்திக்கலாம். இதுதான் கடை ஏரியா. இதுல கட்டாயம் எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் இதுல எங்களோட பாதுகாப்பு படை ஒன்று நிற்கும்னு சொல்லிக்கிறேன். எந்த கோயிலையும் போயவேன்னு சொல்றது அதுக்கு நடந்தாலும் எங்களோட கடை ஏரியா. உடுப்பு கடை 3 சாரி 50 ரூபாய்க்கு விற்று இருக்கணும். நிறைய சாரி 3 சாரி 50 ரூபாய்க்கு விற்கணும். அந்த ஃப்ரெண்ட் தான் அங்கே போவோம். என்ன சொல்லி வணக்கம். இதுதான் உறவுகள் உணவகம். எல்லாரும் சொந்தங்களே சேர்ந்து நடத்துற ஒரு உணவகம். லண்டன் கனடா எல்லா உறவுகளும் சேர்ந்துட்டீங்க. வணக்கம் சேர்க்க ஹலோ எங்க யாவே போய் பார்ப்போம். ஏதாவது சொல்லுங்க. கொத்துரொட்டியா சைனா கொத்துரொட்டி இவர சொந்தங்கள் இருக்குன்னு யோசிங்க. வடை எடுக்கிறேன்னா உங்களை கடலை வடை அங்கே உளுந்து வடை சுட சுட தம் கோயில்ல வடை சாப்பிட்றேன்னா உணவுகள் உணவகத்துக்கு வாங்க. அப்பா சொல்லுங்க. உங்களோட ஸ்பெஷல் அதுதான். இது என்னது கடலை கடலை யாழ்ப்பாணத்து கரஞ்சுண்டல். வேற என்னென்ன இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. தோசை இருக்கு, பரோட்டா இருக்கு, ரோல் இருக்கு, உளுந்து வடை, கடலை வடை, கிழங்கு ரொட்டி, நூடுல், கொத்து ரொட்டி, பாலப்பம். ஸ்பெஷல் எல்லாம் ஸ்பெஷல். உறவுகள் உணவகத்துல அந்த அப்பத்தை காட்டுங்க. அப்பம் பரிசோடி கையால தேங்காய் விளைஞ்சு அப்பம் சுட்டு நாங்க ஸ்பெஷல் அப்பம் ஸ்பெஷல் அப்பம் ஸ்பெஷல் பாலப்பம் ஸ்பெஷல் பாலப்பம் இல்ல உறவுகள் உணவகத்தின் கடை இது. கம்பௌண்ட்ல ஒரு வருஷம் அந்த மாதிரி செய்யறவே உறவுகள் சேர்ந்து எல்லாரும் சொந்தமா செய்யறது. வேற எங்க போடுறீங்க? கேவிலார் மற்றது இங்க கேவிலாரும் அவ்வளவுதான் உறவுகள் செய்யறல. பெரிய பெரிய இடம். உங்களை ஒரு என்ன உங்களோட உறவுகளை சொல்லுங்களேன். என்ன எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வைக்கப்பட்ட பிசினஸ் செய்யலாம். கோயில மட்டும்தான் போடுவீங்க. ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கு ஃபங்க்ஷன் இதே காணும் உங்களுக்கு. இதே உங்களுக்கு சந்தோஷம். பாருங்க அப்பத்தை சாப்பிடுவா வெளியே போய் சாப்பிடுறேன். இருக்க பக்கையா இருக்கு சரியான. ஆனா இவ்வளவு கஷ்டப்படும் இந்த பக்கைக்குல இந்த தோசை எல்லாம் செய்யணும் பாருங்க. ஒரு கல்லிலே எத்தனை 4 தோசை போடலாம். 5 போட்டோம். ஓகே காணும்
எல்லாம் இருக்கு. நான் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். வணக்கம் வணக்கம். தெரியுமா இந்த பாக்குறீங்க? புகுடுதீவா புகுடுதீவா நீங்க பாக்குறீங்க. நான் சந்தோஷம். என்ன போய் போடுவேன் இந்த வருஷம் பாருங்க. அக்கா அப்பச்சட்டி 15 ரூபா, 2 25, 3 35, 2 35, 3 35. அப்பச்சட்டி மட்டுமா வச்சிருக்கீங்க? இதுக்கு மற்றது சாலை சாலை 14 மாசம் உங்களுக்கு இது. 14 மாதம் உங்களுக்கு திருப்பி அடிச்சு நீங்கள் அடிப்பு இங்கே வந்து செய்யலாம். ஆனால் டெலிபோன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நாங்க 2 மாதம் எக்ஸ்ட்ரா உண்மையிலே நான் வேண்டாம். எங்கள்கிட்ட ஒரு டிவியும் இல்ல. நான் போய் சாப்பிட உங்களை எடுத்துருக்கிறேன் தானே போடுவீங்க. சாலை டிவி எடுத்துருக்கிறேன். இதுல சாலை டிவியில வேணுமெண்டா ரூபா கடை எல்லாம் நிறைய கடைகள் வந்திருக்கு. இன்றைக்கு உடுப்பு கடை தான் கூட வந்திருக்கு. இங்கால உடுப்பு கடை, அங்கால உடுப்பு கடை. உங்களோட சாய் கடையை போய் பார்ப்போம். முதல் சாப்பாட்டு கடை நந்திஸ் ஃபேமஸ். நந்திஸை எடுப்போம். பாருங்க எத்தனை விதமான சர்வத் வச்சிருக்கணும். 3 கலர்ல. இங்கால சாப்பாடு நிறைய. நந்திஸை சாப்பாடு சொல்ல தேவையில்லை. எல்லாமே ரோஸ் பால்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸ்வீஸ் கடை வந்திருக்கணும். நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. மாம்பழக்கடை. இன்னைக்கு எல்லாருமே நேரத்துக்கே வந்துட்டினா நேரத்துக்கே வந்தபடியா தோசை. இவங்கள சாய் கடையை போய் பார்ப்போம். வந்து வடை, ரோல்ஸ் எல்லாம் அப்படியே கடை தான். ஹலோ வணக்கம் சாய். எங்க உங்களோட பேரை காணையில? நிர்மலா. இதான் எங்கட கடை. எந்த கடை என்ன சொல்ல போறேன்? நிர்மலாக்கா இதான் எந்த கடையா? இதான் நாம இப்ப போட்டிருக்க கடை. எல்லாரும் வந்து வாங்குங்க. எங்களோட சொந்தக்காரர்களுக்கு வச்சிருக்கிறா. வந்து எல்லாரும் வாங்க. நல்ல மலிவு. இவ கடையா வச்சுக்கிறா. ஒரு சாய்பாபா. இது இவ்வளோ பறவை எங்கே போயினோம்? நிறைய பறவையா? புறா கூட்டம். என்னம்மா யார் பாம்பு பிள்ளைகள் அப்பம் பண்ணி நல்ல ஃபேன். அதை தாரியா நல்ல ஃபேன். இதானே நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கொண்டு வந்தவே. ஐயோ நல்லா இருந்துச்சு. சார்ஜை போட்டு போட்டு வச்சிருந்தேன். பவர் பேங்க் எல்லாம் கொண்டு வந்து வச்சு செய்த நாங்க இங்க. ஓ உண்டை உண்மையா? சூப்பர். அது என்ன வியாபாரம் நடக்குதோ? ஓகேயா? என்ன என்கிட்ட மருவினன் சார். நாங்க வந்து முல்லைத்தீவு உயிலங்குளம். நாங்க சுவிஸ்ல செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து எல்லா வெங்கடையா இருக்கு. எல்லா வெங்கடையா இருக்கு. வையாரை என்று இந்த வையாரை உணவு சேவை என்று பக்கெட்டாம் கடையிலையும் கொடுப்போம். இது வந்து கோயில்களுக்கு பிடிச்சதும் மஸ்கெட், தோதல் இதுல எல்லாம் செய்யற நாங்கள்லாம். நீங்க தனியா செய்றீங்க இல்ல உங்களோட ஃபேமிலில யாராவது ஹெல்ப் பண்ணீங்க? எங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ணனும்னே எல்லாம் நான் தான் செய்யறது. உங்களோட பிள்ளைகளே எல்லாம் என்னோட சின்னத படிச்ச எல்லாம். ஓகே ஓகே. பிள்ளைகள் மாதிரி தானே இப்ப என்ன இதெல்லாம். இது வந்து எல்லாம் ஊர் கச்சான் எடுத்து அங்க இருந்து முரண்டியில இருந்து உடைச்சு எடுத்து பறிக்கிறீங்க. இந்தியால எல்லாம் சுத்தமான எங்க ஊர்ல பறிச்சு எடுத்தால் அது வந்து பழுதா போயிடும். இது இப்ப நீங்கள் வார வருஷம் மட்டும் வச்சிருக்கலாம். இது பழுதாகாது. அத மாதிரி கஞ்சி முரண்டி கச்சான் அங்க இருந்து இறக்கி
எங்களுடைய ஆக்களுக்காக இதை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை கஜான் சாப்பிட்டு முருவண்டி வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். முருவண்டி முருவண்டி கஜான் தந்தாலே காண மாட்டோமா சாப்பிட்டு பாருங்க. பவனியா முல்லைத்தீவு நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க எல்லா கஜான் மற்றது பருத்தித்துறை வடை அந்த இதுல அந்த சின்ன கஜான் தான் முருவண்டி கஜான். ஊர்லயே ஃபேமஸான வடை பருத்தித்துறை வடை. இது இது நாங்கள் இங்கே செய்யறது. இதுக்கு ஒரு பேர் வந்து பருத்தித்துறை. அதே அப்படி வந்தது பருத்தித்துறையிலான இது ஃபேமஸ். அதால பருத்தித்துறை. வணக்கம் வணக்கம். நான் முருவண்டி கஜான் என்ன சொன்னா இருக்கீங்க. ஓகே. மற்றது தொதல் இருக்கு, மஸ்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு எங்கள்ட்ட. 65 பேரோட. 65 பேர். நல்லூர் சுவிஸ் நல்லூர் டிராவல்ஸ்ல இருந்து 65 பேரோட வந்திருக்கோம். இன்றைக்கு தேர்முடிய அடுத்த பயணம் அடுத்தபடியும் நாளை மறுதினம் ஸ்பெயினுக்கு போறோம். எங்களை கூட்டிட்டு மாட்டேன்றீங்க. வாங்க இப்பவே வாங்க. பஸ்ல போய் ஏற்றின்னு போறோம். பாருங்க நாளைக்கு நான் டென்மார்க் போறேன். டென்மார்க் போறீங்களா? ஒருக்கா கண்டிப்பா வாங்க. கட்டாயம் உங்களோட வரணும்னு என்ன ஒரு ஆசை. இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வருஷம் அடுத்த கூட நல்ல டூர் இருக்குது. எங்க கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, ஜப்பான் அது எனக்கு விருப்பம். நிறைய டூர். அந்த பக்கம் நாங்க போக மாட்டோம் தானே உண்மையில. அந்த கம்போடியா அதுகள் வந்து உங்களோட வர்றது நான் விரும்புறேன். என்ன நிறைய தகவல் வரலாம் உங்களோட மூலம். இந்த நிறைய ஆட்களை எங்களோட சேர்ந்து பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி நீங்க போறதால இப்ப நாங்க ஃபேமிலியோட மட்டும் போற வழியா வார ஜனவரிக்கு போறோம். இந்தியாவுக்கு போறோம். 27 பேர் இந்தியா. நான் ட்ரை பண்றேன். இந்த முறை என்ன ஃபுல்லா இருக்கு. ஒரு மாதம் ஒரு நாட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அடுத்த முறை பாப்போம். உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க புங்குடுதீவு புங்குடுதீவு 8ஆம் பட்டணம் எல்லாருக்கும் தெரியும். சிந்தாமணி தாமரமணி சிந்தாமணி மகன் எல்லாருக்கும் தெரியும். அஜாத்ராவாத்தியாரு பக்கத்து வீடு. நீங்க எதிர் வீடு எங்க நேர் முன் வீடு. அஜாத்ராவாத்தியார் வந்து எனக்கு சித்தப்பா தாத்தா. கண்டிப்பா நல்லூர் டிராவல்ஸ்ல சுவிஸ்ல இந்த நேரம் நீங்க என் போன் எங்கே பேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்குது, டிக்டாக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்குது. போற விரும்பினாலும் உங்களோட தொடரலாம். நல்ல ஒரு கனாலம் 25 வருஷத்துக்கு மேல செய்யறீங்க. நல்லது. நான் அடுத்த முறை உங்களோட உண்மையிலே வர ட்ரை பண்றேன். செய்து பாருங்க. இது நாங்கள் வந்து எங்கட கையால செய்யறது வேண்டி எடுக்கிறேன். பாய் சங்கர். ஹலோ சங்கர். ஹலோ. நான் பாய் சங்கர வீடியோல காட்டுறேன். நான் அறிமுகப்படுத்தி விட்டது. யூடியூப்ல மோத்த காட்டுறேன். எப்படி இருக்கீங்க? நல்ல வேண்டி வெள்ள வேண்டி சடை சூப்பரா இருக்கிறேன். ஆனா மோத காட்ட மாட்டேன். அது என்னன்னா அவரு தான் கேட்கணும். ஏன் காட்ட மாட்டீங்க? இல்ல அது என்னன்னா மோத்த காட்டினா ஒரு கண்ணு இருக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்காண்டி மோத்த பாத்தீங்க. அதுக்காக மோத்த காட்டுறது இல்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா வித்தியாசமான சட்டியா கிடக்கு. நாளைக்கு வேற ஏதோ சாப்பாடு நல்லா இருக்கு. அங்கால வந்து இதுல எல்லாம் இதுல சமையல், அங்கால சாப்பாடு, சமோசா எல்லாம் இதுல விலையல் கிடக்கு. கொத்து ரொட்டி 8 ரூபா. கொத்து ரோல். சிந்து மகால் என்ன சிந்து மகால் பேரை மறந்துட்டு அதான் பார்த்தேன். ஓகே ஓகே. மசாலா தோசை அந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். எடுப்போம். நிறைய கடையால நம்மள ஊர்ல வச்சிருக்க மாங்காய் வணக்கம். நிறைய மாங்காய் சாப்பிடலாம். இது என்னது? பானிபூரி. ஐஸா இருக்கா? ஓகே. வாட்டர்மெலன் வந்து நாங்க 2 ரூபா 50. இதெல்லாம் விட்டது. வாழைக்காய் பொரியல். இது நான் இப்ப காவியான்னு தெரியல. தானே ப்ராபர் இதுல வந்து நிறையவே இல்லை. இப்ப 2 ரூபா 50. இது என்ன பேர்? பனானா லீஃப். இது கேள்விப்பட்டிருக்கேன். அதுல எல்லா சாப்பாடும் இதுல வச்சிருக்கணுமா? பனானா லீஃப்
வீட்டு 2 ரூபா 50 இது வாங்குறேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிடுறேன். நான் வந்து பாரிஸ்ல இருந்து வர்றேன். எங்களோட ஃபேமிலி வந்து ஜெர்மன்ல இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன்னா இந்த பிசினஸ் வந்து ஃபேமிலி பிசினஸ் மாதிரி தொடங்கியிருக்கோம். இது முதல் தான் நாங்க வந்து இந்த கோயில வந்து தொடங்குறோம். இதுக்கு முதல் வேற எங்கேயுமே செய்யறதும் இல்ல. இலங்கையில இருக்கீங்களா பனானா லீஃப் பண்றது உங்கள்ட்ட எங்கட அண்ணாக்கள் வந்து வீட்லயே கிளவுட் கிச்சன் மாதிரி செய்யறது. அவங்க வந்து கூடுதல் ஆபீஸ் அதுகளுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க. ஆனா அவங்க போக்கஸ் பண்ற கஸ்டமர் வந்து ஜெர்மன் கஸ்டமர். இது வந்து என்னத்துக்கு சொன்னால் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு. மேலோட்டமா காட்டியன் வாரன் உண்மையிலே இதை சாப்பிட்டு நிறைய கடைகளும் 77 கடையும் காட்டுறேன்னா இன்றைக்கு விடிஞ்சிடும். கோயிலுக்கு பின்னால இப்படி அங்கால வந்தோம். ஹலோ, இதுல வந்து ஆதி நாராயணர் இருக்கிற பாருங்கோ. அதையும் காட்டிட்டு மயிலையும் காட்டுற மயில் ஆடுதான் இதுல காட்டி இருக்கிறேன். இந்த முதல் வீடியோ எல்லாம் மடியாக்கு நீக்கினார் எல்லாம் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு இந்த நல்ல நிறைய ஜெர்மன் ஆக்கலாம். ஹலோ, வந்திருக்கேன். இந்த கேணி பாருங்க, நாளைக்கு இதுல தான் தீர்த்தம் நடக்க போகுது. இப்போ பூட்டி கிடக்கு கிட்ட போயிடாத அளவுக்கு வடிவா பூக்கண்டெல்லாம் வச்சு இருக்குதுல. நாளை தீர்த்தத்துக்கு வரக்கூடிய ஆக்கள் வாங்க. முதல் இதுல தீர்த்தம் ஆடிது கோயில். இந்த கேணி கட்டி உண்மையில சரியான வெக்க. இப்போ 11 மணி 30க்கு தாண்டுது ராட்டை. இந்த சீனாக்காரல் மிரக்கறி நூடுல்ஸ் விற்கிறது. உண்மையில நிறையான வெக்க பார்ப்போம். இந்த வெக்கைக்குள்ள நின்று சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோன்னா பயங்கர இதாக தான் இருக்கும். பார்ப்போம். என்ன வாழைப்பழம், எங்களோட ஊர் சிவப்பு வாழை எல்லாம் வந்திருக்கு. மரக்கறியல், தமிழ் கடை சாமான்கள் வேண்டினோம். தமிழ் கடை இல்லாத ஆக்கள் இதில் வந்து தமிழ் கடை சாமான்கள் வேண்டியது போகணும். யோகா இது நாங்கள் எடுத்தேன். கொலண்டுக்கு வந்தது தானே இது? நீங்கள் தெரியல ஞாபகம். இப்படி ஒரு லேகோ பார்த்தேன்னா இதான் லேகோ லோகி பூஸ்ட். இதில் விதமாக நிறையவே வச்சிருக்கேன். நல்லா இருக்கு பார்க்க சாப்பாடுகள். எங்களோட ஒரு சாப்பாடு நல்லா எல்லாரும் தண்ணி குடிக்க சொல்லுங்க. வாங்க 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 யோகிஸ் அண்ணா உங்களதான். அண்ணா உங்களதான். இந்த வெயில காய கூடாத தண்ணி இருக்கு. வாங்க அண்ணா, இந்த கூட காட்டுங்க அண்ணா. இதுல வந்து நல்லா சூடா இருக்கிற சட்டி பானைகள், கிரைண்டர், மினி மில் எல்லாம் வச்சிருக்கணும். இது என்னட்ட இருக்கு மினி மில். என்ன இது? ப்ரெஷர் குக்கர் இருக்கு. அது சும்மா பார்க்குறேன். நல்லா இருக்கு. மினி மில் இதுதான் வேணும். கிரைண்டர்கள் எல்லாம் இருக்கிறாரு சுத்துறது பாருங்க. திருப்பி என்ன உறவுகள் உணவகத்தில் திருப்பி வந்து திருப்பி அப்பம். நான் அப்பத்தை அங்கே கொடுத்துட்டா திருப்பி அப்பம் வந்து இப்பொழுது நிறைய பேரில் கொண்டிருக்கின்றது. ஆலயத்துக்குள் நீங்கள் அர்ச்சனை செய்வர்கள் ஆலயத்துக்குள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் என்பதை அறிவித்திருக்கின்றோம். மிக சிறப்பாக இருக்கின்றது. ஐரோப்பாவில் வந்து பெரிய கோயில் என்று காமாட்சி அம்மனை சொல்லலாம். அது தாயகத்தில் இந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்த கோயில்கள் வந்து இருக்கும். ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்துல வந்து அது சரியான கூடாது. இருப்பினும் கம்காமாட்சி கோயில் வந்து தாயகத்தில் இருக்கின்ற ஆலயங்கள் மாதிரியே காட்சி அளிக்கின்றது. உண்மையாக வந்து இந்த நாங்கள் இங்க வந்தால் தாயகத்தில் ஒரு கோயிலுக்கு போற திருப்தி வந்து இந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றது. மகிழ்ச்சியா இருக்கிறது பார்த்தது. அதோட உங்களை கண்டது அனுப்பி வைக்குமாறு
தேர் உலாவன்றதா தேர்ல வந்து சுவாமி வந்து இந்த சுத்தி வாரது அது ஆக்ரோஷமா வந்தடைவர் அதன் பிற்பாடு பச்சை சாத்திரம் கூடுதலான நான் பார்த்திருக்கேன்னா இது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. கூடுதலான கோயில்களில வந்து அந்த பச்சை சாத்திர நேரத்தில் மழை வெள்ளத்தை நாங்கள் ஐரோப்பா இருக்கு. இன்றும் நாங்கள் அந்த அதிசயம் அப்படி நடந்தால் வெயில் வந்து சுட்டரிச்சு கொண்டிருக்கிறது. 33 செல்சியஸ்ல வந்து இருக்கு. மக்கள் வந்து தண்ணி பந்தத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதுவரையில வந்து தண்ணி குடிச்சிட்டோம். அதே போல எல்லாருமே தண்ணிக்கு தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பச்சை சாத்திர நேரத்திற்கு மழை காவடிகள் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நுணச முருகமூர்த்தி கோயில் ஒன்று இருக்கு. நுணசு அது மாதவல்ல இருக்கு. அது வந்து காவடிக்கு ஃபேமஸ் ஆனது. அதாவது தூக்கு காவடிகளுக்கு எனக்கு அங்க நின்ற உணர்வு வந்து என்னன்னு சொன்னா காவடிகள் நீங்க அந்த தூக்கு காவடிக்கு தடை. அதனால அந்த இழுவ காவடிகள் வந்து கூடுதலான உண்மையாக சிறப்பாக இருக்குது. தருணத்திலே உஷ்ணமாக உள்ளதை புரிந்து கொண்டு எங்கு தீர்த்தம் வழங்குவது போல இங்கே தண்ணீர் பந்தலிலே போதுமான அளவுக்கு தாக சாந்திக்கு உங்களுக்கு ஏற்பாடாகி இருக்கிறது. புண்ணிய பிரசாதமாக அவற்றை அருந்தி சமநிலைப்படுத்துவது போல எல்லாம் உணவே மருந்தாக உங்களை சமநிலைப்படுத்தும் வகையிலே உள்ள தீர்த்தத்தையும் அன்னதானத்தையும் ஆலயத்திலே நாங்கள் முன்னோடிகள் உணர்த்தி அவற்றை
ஆட்சிப்பட்டிருக்கின்ற அந்த அம்பிகையுடைய ஒளியேற்ற விழாவிலே hier zu sein und diese beeindruckende Zeremonie mit Ihnen feiern zu dürfen. Seien Sie herzlich willkommen in Hamm. In Hamm, das jetzt für einen Tag Zentrum sein darf. Zentrum für Ihren Glauben, Zentrum für das Feiern Ihres Glaubens hier in Üntrop am Tempel. Und wir sind stolz darauf. Wir sind stolz auf genau diese Vielfalt, die Sie hier repräsentieren. Seien Sie uns herzlich willkommen und fühlen Sie sich wohl in Hamm. ஒன்பது வயது சிறுவனொருவன் தொலைந்ததாக பெற்றார்கள் கூறியிருக்கிறார்கள். யாராவது ஒரு சிறுவன் தனியே அழுது விடுத்துக் கொண்டிருந்தால் வாழ்த்து செய்தி, ஆசை செய்தி, அதற்கு அதுக்கு மேலாக கூட சொல்லலாம். இந்தியாவிலே 4 மடங்களை ஸ்ரீ ஆதிசங்கரன் நிறுவினார். அதிலே ஒரு சாரதா பீடம் என்று சொல்லப்படுகின்றது, சிருங்கேரி. அந்த சிருங்கேரி பீடத்தில் ஒரு முறை சங்கரர் அவ்வாறே தன்னுடன் வரும்படி கேட்டாராம். கேட்கின்ற பொழுது அவர் சொன்னால், நான் உன்னோடு வருகின்றேன், ஆனால் என்னுடைய கொலுசு சத்தம் எங்கே இருக்கின்றதோ அப்பொழுது நீ திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி குருவுக்கு ஆணையிட்டாராம். அப்பொழுது இவர்கள் நடந்து போகிறார். முன்னாடி அம்பாள் பின்னாடி வருகிறாள். ஒரு கல்லுக்கு மேலே தவளையும் பாம்பும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்ததா. அப்படி இருக்கின்ற பொழுது அதை பார்த்து
அம்பாள் மகிழ்ச்சியிலே 2 எதிரிகள் ஒன்றாக இருக்கிறார்களே, இது விந்தையில விந்தை என்று சொல்லி அவளை திரும்பி பார்க்கிற பொழுது சத்தம் நின்று விட்டது. கொலுசு சத்தம் நின்ற உடனே சங்கரன் திரும்பி பார்த்தாராம். பார்த்த உடனே அம்பாள் சொன்னாலாம், இனி நான் உன் கூட பின்னாடி வர முடியாது, நான் உனக்கு முன்பே சொல்லி இருந்தேன், எங்கே என்னுடைய கொலுசு சத்தம் கேட்கவில்லையோ அங்கே நான் நின்று விடுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடம்தான் சாரதா பீடமாகும். அங்கே இருந்து ஒரு ஆசி செய்தி வந்திருக்கின்றது. அந்த ஆசி செய்தியை தயவு செய்து போனபடி அறிவிப்பு இங்கே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜெர்மனி தேசத்துல இடத்துல காமாட்சி அம்பாள் கோவிலை வேலைக்காக படிப்புக்காக இந்த பாரத தேசத்திலிருந்து பல இடங்களுக்கு போயிருந்திருப்பார். ஆனால் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் ஒரு பெரிய அம்பாள் கோவிலை கட்டி இந்த ஆராதனை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏற்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்க எல்லோருடைய இந்த பகவத் பக்தி தர்மஸ்ரத்தை இதெல்லாமே ரொம்ப பிரசம்சனீயமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த சந்நிதியிலே அம்பாள் கோவில்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாவுடைய ஒரு மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணி அந்த மூர்த்திக்கும் பூஜை நன்றாக பண்ணிருக்கிறதும் ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அம்பாள் சந்நிதியில இருக்கக்கூடிய இந்த பகவத் பாதாவுடைய மூர்த்தியை ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணி நம்முடைய இந்த சனாதன வைதிக தர்மத்தை நிறைவேற்றினார். அவருடைய அவதாரம் ஆன நாள் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல நம்முடைய சனாதன தர்மம், இந்த பாரத தேசத்தின் சம்ஸ்கிருதி கலாச்சாரம் இதெல்லாமே இன்னைக்கும் இருக்கிறது. இதுக்கு காரணம் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள். ஆதிசங்கரை நாம் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெகத்குரு அப்படின்னு பகவத் பாதாளை எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் என்று கேட்டால், பகவத் பாதாள் இந்த குரு சிஷ்யன் விஷயங்கள் தெரியும், அதனால தெளிவடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயங்களை சீடர்களுக்கு உபதேசம் பண்ற போது இவர் குரு அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இன்னொருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ இந்த வருஷத்தில் இந்த 22ஆம் தேதி இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல நல்லது நடக்கணும் அப்படின்ற இந்த சந்தர்ப்பத்துல நாம் ஆராய்ச்சி மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்தர்களுக்கும் நாம் ஆராய்ச்சி மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல விசேஷமாக எல்லா பக்தர்களும் இந்த கோவிலை கட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அதாவது கண்ணப்பன் சார் அவர்கள் செய்த ஒரு விழாவுக்காக நான் கலந்திருந்தேன். ஒரே ஒரு மணி நேரம் தான் என்னோடு அவர் பழகி இருந்தார். பழகின உடனேயே என் மீது அதீதமான பக்தி கொண்டார். காரணம், என் தனிப்பட்ட ரீதியாக நான் ஆதிசங்கரை வழங்குகின்றேன் என்ற ரீதியாக அவருக்கு ஒரு பக்தி என் மீது வந்துவிட்டது. அந்த ரீதியாக அவர் என் மீது பக்தி கொண்டு எப்படியாவது என்னை சிறுகேணி படத்துக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே காட்சி படத்துக்கு தெரிந்தாலும் கூட என் சிறுகேணி வேலைகளை எங்களுக்கு அதாவது ஆலயத்துக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு முறை உங்களுடைய கரகோஷம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று என்னோடு சேர்ந்து என்னோடு பல ஐயா மாற்றினது. அதற்கு உறுதுணையாக ட்ரீட்மெண்ட் அவர்கள் எங்களுக்கு மிக குறுகிய காலத்திலே செய்து தந்தார். அவர் ஒரு பக்திமான் மாதிரி தெரியுது எனக்கு. எங்களோடு சேர்ந்து ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் மிக விரைவாக செய்திருந்தார். அதோடு நாங்கள் பணத்தையும் சுலோவாக தான் கொடுத்தோம். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் கொடுத்தாலும் சுலோவா ஏற்றுக்கொண்டார். அந்த வகையில் அவருக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அடுத்து திரு ரமணன் அவர்களும் அந்த பாதையை கல்லு பதித்து தந்திருக்கிறார்கள். யார் எதுவானாலும் பணம் கொடுப்பது ஒரு பக்கம், நாம சொல்லுகின்ற வேளையிலே மற்றது சிரத்தையோடு அதுக்கும் மேலாக இப்படி செய்தால் நன்றாக இருக்கும். அறிவித்தொன்று இங்கே முன்பாக ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆகவே தரிசன முதலுதவியாளர்கள் விரைந்து வந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இங்கே தேருக்கு முன்பாக உள்ள வாசலில் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆகவே முதலுதவியாளர்கள் தயவு செய்து வந்து விடுவார்கள். நன்றி. தயவு செய்து தகவல் அறிவிப்பு நிலையத்திற்கு வந்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காலநிலை மிக மோசமாக இருப்பதால் எல்லோரையும் நீங்கள் தண்ணீரை இறந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். எல்லோரும் அங்கே தண்ணீர் பந்தல் சொல்லி தண்ணீர்களை வாங்கி இறந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அந்த சேவைக்கு பலன் தான் உங்களுக்கு வந்து மடத்துல இருந்து சங்கராச்சாரியார் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த நேரத்துல வந்து ஜெர்மனியில இருக்கிற எல்லா பக்தர்கிட்டையும் ஒரு பிரார்த்தனை நாங்க பிரான்ஸ் பக்தர் பண்றோம். எங்க ஊர்லயும் வந்து இது மாதிரி ஒரு பெருமாள் கோவில் வரணும், ஆதிசங்கரர் அனுகிரகத்தோட பெருமாள் கோவில் வரணும், சிங்கேரி மடத்தோட அனுகிரகத்தோட பெருமாள் கோவில் வரணும் நாங்க பிரார்த்தனை பண்றோம். திருப்பி பாஸ்கர் அவர்களுக்கு பெரிய நன்றி. இதே சேவை எங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆலய ஆதி நலத்தராகிய சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர் குழுக்களுடைய பெருமையை கூற நாம் சொல்வதில்லை. ஐரோப்பாவிலே பெரிய ஆலயங்களில் ஒன்றாக நம் காமாட்சி அம்பாள் ஆலயம் விளங்கி 33வது மகோத்சவத்திலே இன்றைய இந்த தேர்திருவிழாவிலே நாம் கலந்து கொண்டு சிறப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ரதத்திற்கு முன்பாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நகை அணிவரிசை செய்வதற்கு இருப்பதாக ஒருவர் பறிகொடுத்து வருகிறார். தயவு செய்து 9 வயது சிறுமி அவரை வந்து கூட்டிச் செல்லுமாறு வேண்டும். காரியாலயத்துக்கு வாருங்கள். இப்போது ஐயா அவர்கள் கூறும் அந்த அறிவித்தலை கேட்டு நீங்கள் செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக அந்த கவனத்தில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கம்சை காமாட்சி அம்பாள் ஆலயம் என்று இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதன் காரணம் நீங்கள் ஐயாவை சொல்லிக்கொள்கிறோம். இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செய்து விநாயகருடைய ரதம் பகுதிகளை இருக்கின்றபடியால் அதற்கு முன்னுக்கு நிற்பவர்கள் வீதிக்கு செல்லுங்கள். அப்போதுதான் நம்முடைய காரணம் நுழைவு வாயில் வெளியேறும் வாயிலில் தயவு செய்து அமைதியாக நெரிசல்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று மொழியை கேட்டுக்கொள்கிறோம். புண்ணியக்கிரமே ஸ்ரீ லலிதா மகாநிவృత్తి காமாட்சிம்பிகா சுவாமின் மங்கள விஸ்வவாசுவரு மகோத்சவ தின ரதோத்சவ கால பக்கத்தில் நிற்கிறவர்களும் அவர்களுக்கு ஒத்தாசை பிடிக்க வேண்டும். அதோடு செடில் பிடிப்பவர்கள் அதிகமான அனுபவசாலிகளும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உடம்பிலே உள்ள தோல் பெரிய அளவுக்கு இழுக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே எச்சரிக்க வேண்டும் என்று இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அமைதியாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே ஐயாவின் அனுமதி காரிக்கை மணியடிப்பதை கவனித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்கார அவதாரியார் உள்பிரியார் இப்பொழுது அஷ்டதிக்குகளுக்கு விஜயம் செய்யும் காமாட்சி எழுந்தருளியார் தீபத்தில் இப்பொழுது வேண்டப்படுகிறார். உங்கள் உள்ளமான வெண்மையான பாகத்தில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இங்கே திருப்பூரையாக நடனங்களும் அரங்கேறியிருக்கிறது. காமாட்சிக்கே அருந்தவநாயகியே போற்றி, அருள்நிறை அம்மையே போற்றி, ஆனவாய்க்கரசியே போற்றி, ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, ஆதியின் பாதியே போற்றி, ஆளாள சுந்தரியே போற்றி. அன்னதானம் கொடுக்க வழிகிட்டோம். தேரெழுத்தோங்க சாப்பாடு அடியார்களே, இந்த ஆலயத்தில் சுத்தமாக ஆகவே அடியார்களே, இந்த ஆலயத்தில் நீங்கள் அன்னதானத்தில் பின்னர் நீங்கள் தன்னை அமைந்திருக்கும் குப்பைகளை போடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கம்சரி காமாட்சி அம்பாள் இன்று 33வது வருடாந்த மகோத்சவ தேர்ச்சி விழாவை சிறப்பாக கொண்டுள்ளார் என்பதையும் அறிய தருகின்றோம். அம்பிகை அடியார்களே, கம்சரி காமாட்சி அம்பாள் இன்று ஐரோப்பாவின் முதல் ஆலயமாம் என்பதை நீங்கள் அறிந்ததே.
மிக சிறப்பாக இந்த அளவுக்கு அமைந்திருப்பது காரணம் நீங்கள். இது உங்களது மனம். ஆகவே மென்மேலும் எமது ஆலய வேலைகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்தை முன்பாக மணிமன்ற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த வேலைகள் என்ன முற்றாக முடியவில்லை. நீங்கள் தொடர்ந்து நமக்கு வாரி வழங்கினால் நாங்கள் வெகு விரைவாக இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக அமைக்க முடியும் என்பதையும் அறிய தருகின்றோம். ஆம், சிலர் நான் கூறியது போல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஐரோப்பிய ஆலயத்திலே மிக பிரமாண்டமான ராஜகோபுரம், கலாச்சார மண்டபம், ஒரு நல்ல நோக்கோடு நல்ல ஒரு நோக்கிலே அவர் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையில் 90 விதமான வேலைகள் அங்கே முடிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நிச்சயமாக வாசன் அவர்களே, அதை நாங்கள் எங்கே செலுத்த வேண்டும் என்றால் ஆலயத்தின் வடப்பகுதியிலே தண்ணி குடிச்சே இருக்கணும். ஆவணங்கள் உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்களே பொறுப்பாளிகள். எனவே நெரிசல்களாக இருக்காமல் அவர்கள் அவ்வாறான விடயங்களையும் கவனித்து அல்லது அம்மர் கோவிலில் பணிகொள்வதோ ஏற்கத்தகாத காரியம். எனவே எப்படி இருக்கு போய் உங்களுடைய ஆபரணங்கள் உங்களுடைய நீங்களே பாதுகாக்கப்பட்டவர்கள் மணிமண்டபம் நீண்டவேணி வேலைக்கு அம்பால் இருக்கின்ற அந்த பீடம் இவ்வாறு பல வகையான திருப்பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. தண்ணிக்கு வந்து அர்ச்சனை வணக்கம். சந்தோஷம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனோடு என்பதையும் அறிவித்திருக்கின்றோம். ஆகவே அடியார்களே, இந்த ஆலய வளர்ச்சியின் மென்னிலம் வருவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை எமது ஆலயத்துக்கு வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். உங்கள் கண்மணியை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. சென்ற வருடம் ஆலயத்தில் முற்பகுதி நாங்கள் வேலை தொடங்குவதாக இருந்தோம். இந்த அளவுக்கு அதன் மத்திய வேலைகள் முடிவடைவதற்கு இருக்கின்றோம். அடியார்களே, வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த ஆலயம் உங்களது ஆலயம். ஆகவே ஐரோப்பாவில் இன்று இந்த ஒரு வளாகத்திலே சிறப்பாக எல்லாம் தண்ணீர் தான். நான் வேண்டேன். நீங்க தண்ணி தண்ணி தான் நிறைய குடிக்கும்.
அதை பின்னுக்கு வாங்க தண்ணி குடிச்சண்டே இருக்கலாம் அவ்வளோ வைக்க இந்த முறை தான் மேலே போலீஸ் நிறைய போட்டிருக்கு. அவையே களைச்சி போய் தான் நிற்கணும் என்ன போலீஸு பார்க்கவே தெரியுது முகத்தில் அவ்வளோ வைக்க 35 கிராட் இருக்குமா களைச்சி போய் நிற்கணும். மூன்று சாரி 50 ரூபாயா வேண்டும் 3 சாரி இந்தாங்க அக்கா எடுப்போம் மரம். இந்த வெயிலுக்குள்ள இப்படித்தான் திரியணும் தாங்க முடியாம இருக்குது. பசிக்கையில தண்ணியும் விடாக்குது பசி இல்லை. ஒரு எங்கட கடை மாமா எடுப்பா களைஞ்சு போயாச்சோ வெள்ளக்காரில் எல்லாம் வந்து பாக்கணும். வாம்னா வாணிமா கணக்கு எடுங்க எடுங்க எல்லாம் எங்கட ஒரு எல்லாம் நான் டிக்டாக் சாமான் பலூனோல் எல்லாம் இருக்கு. என்ன வேண்டலாம் அந்த வக்கைக்கு பெங்காலசி நெட்டோ அப்பா எல்லாரும் நல்லா தேடி ஓடி 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 நிற்கணும். ஓ எல்லாம் அவங்கள கேங்ஸ் என்ன என்ன மேன்சர் எப்படி போச்சு கோயில் சூப்பரா போச்சு தானே உங்களுக்கு? கொத்துரோட்டி சாப்பிட்றீங்க சைவ கொத்துரோட்டி பார்க்க மாட்டேன் உண்மையில சரியான நமக்கு இன்னைக்கு இந்த பக்கெட்டு நின்றதே தெரியாது. என்ன ஆகாஷ் இப்போ போறாராம்? ஓ என்ன பக்க தாங்க இல்லாம இருக்கு. நாங்க இறங்க போறோம். தேர் என்ன வரையில என்ன லேட் ஆயினா என்னண்டே தேர் 1 மணி ஆயிட்டு வழிகள் கேட்க எல்லாரும் ஃபேனோட திடீர்னு சின்ன சின்ன ஃபேனோட வெள்ளக்காரில் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கணும். எங்களோட இதுகளுக்கு சாப்பிடுங்க. கடை ஏரியாக்கள் அரைவாசி சனம் நிற்குது. ஏன்னா தேர் வரையில இவர் சின்ன பிள்ளைகளுக்கு கடைகள் எல்லாம் இருக்கு. சாப்பாட்டு கடையில் தான் வணக்கம் நிறைய சாப்பாட்டு கடைகளுக்கு தான் இன்றைக்கு வியாபாரம். கொத்து ரொட்டி கொத்து கொத்து இடியப்ப கொத்து எங்களோட சில்லி மிக்ஸ் இதுக்குள்ளே வெட்டியா இருக்குப்பா. இது வந்து சோழிங்கல்ல இருக்கணும். அல்ல கொத்து ரொட்டி இடியப்ப கொத்து எல்லாம் இருக்கு. கல்யாணோட சாமத்தியோட எல்லாத்துக்குமே இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். கேட்ட மெயினாக ஃபங்க்ஷன்களுக்கு செய்து கொடுப்பினோம். எத்தனை பேர் இருந்தாலும் 50லேருந்து 1000 பேர் மட்டும் செய்து கொடுப்பீங்க என்ன எல்லாமே ஓகே. நல்ல சாப்பாடு. ஓ உண்மையா சொல்லுங்க சில்லி மிக்ஸ். ஓ சோழிங்க சூப்பர். என்ன அப்பம் அப்பம் பெஸ்ட் எனக்கு எல்லாரும் சில்லி மிக்ஸ் நல்லா இப்போ சூப்பரா செய்யறோம். உங்களோட சில்லி மிக்ஸ் இது வந்து சில்லி மிக்ஸ் கேட்டீங்கன்னு இன்ஸ்டாகிராம் இதுகளை எடுத்தா சரி. கொத்து ரொட்டி இதுகள் எல்லாம் இருக்கு. அப்பம் சொல்றா அதான் அப்பம் அப்பம் அந்த மாதிரி சில்லி மிக்ஸ்ல. ஓ சூப்பர். எனக்கு பிடிச்சது அப்பம் தான் சில்லி மிக்ஸ். வெளியே ஓடுறேன் என்ன இதுக்குள்ள வந்து நிறைய வியாபாரம் நடக்கிற இடத்துல டிஸ்டர்ப் ஆயிருந்தா நல்லா இருக்கு. ஆனா ஒன்று ஃபுல்லா சாப்பிடலாம். இடியப்ப சில்லி மிக்ஸ் எங்களோட ஃபேமஸ் சில்லி மிக்ஸ். ஓ சில்லி மிக்ஸ் தானே என்ன கடையண்டே பார்க்காம வேண்டியிருக்கு. என்னவா இருக்கு இடியப்ப கொத்து அதாவா
சிலிமிக்ஸ் கொத்தரட்டி நாங்க போறோம். சரி, என் பேர பிள்ளைக்கு ஒரு புளுக் சோய்க்கு வாங்கியிருக்கிறேன். வந்தா 2000 வேண்டி குதுக்கலாம் வரையில. இப்போ நாங்கள் வந்து கோயிலெல்லாம் தேரே என்ன வரையில நையில அது உண்மையிலே வாங்க போகிறோம். இந்த வீடியோ முதல்ல எல்லாம் வடிவா கோயில் எல்லாம் எடுத்து கேணி கிணறு எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். வடிவா பாருங்கள். இப்போ நான் இதில் வெட்டி காட்டுறேன். தான் எங்களோட கோயிலில் கேணி கிணறெல்லாம் நாளைக்கு தீர்த்தம் நடக்கும். இதில் தான் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் கேணி இருக்குது. நாளைக்கு தீர்த்தம் இங்கே தான் நடக்கும். நல்லா வடிவாக இருக்குன்னு நினைக்கிற முதல் நடக்கிறபடியாக என்னால் வர முடியாது. வேலி என்றபடியாக அதில் கிணறு இருக்குது. இந்த எல்லோரும் வள்ளி எல்லாம் இதண்டினா விளையாடினோம், கை கழுவினோம், கால் கழுவினோம். காமாட்சி அம்மன் தேர் திருவிழா அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நிறைய பாப்பா பழம் மாதுளம்பழம் எல்லாம் வேண்டி இருக்கிறோம். கோயிலுக்கு வந்தால் இதுதானே வேண்டுறது. சிலிமிக்ஸ் எல்லாரும் சாரி உடுப்பு எல்லாம் வேண்டி இருக்கணும். சின்ன பிள்ளைகள் நிறைய வாரபடியாக சின்ன பிள்ளைகள கடையும் ஊர் மாதிரி வச்சிருக்கணும். விளையாடி சாமான் கடையில் அதே பார்க்க ஆசையாக இருக்குது. நிறைய பேரை பேட்டி எடுக்கணும்னா இன்றைக்கு பக்தியில் எல்லாருமே கொஞ்சம் களைப்பாக இருக்கிறபடியாக ஒருத்தரையுமே பேட்டி எடுக்க முடியல. பாப்போம். தேரோட போயிருப்பா. தனிக்காவை மிஸ் பண்ணிட்டேன். இந்த தேர்ப்பாக்களாக அங்கே அர்ச்சனை செய்வார்கள் என்று அங்கு சென்று நீங்கள் அர்ச்சனை விரைவாக செய்து கொள்ளலாம். காரணம் தொடர்ந்து அம்பாள் பச்சை சார்பில் ஆலயத்தின் 33வது வருடாந்த மகோத்சவத்தை சிறப்பாக இன்று தேர் திருவிழா நடைபெற்று இப்பொழுது தேர் வந்துட்டு பாருங்க. கடைக்கு நிறைய தெரியல. வந்து வாத்திய கருவிகளோடு இணை சேர்ந்து நாமாவளி இன்னும் தொடர்கிறது. தேரடி பூஜையிலே பங்கேற்கின்ற அடியார்கள் இந்த நாம பதிலையும் கேட்டு பாக்குடத்தோடு தாங்கிய பரவசத்தில் இந்த வழிபாடு நிறைந்த பக்தர்களும் இணை சேர்ந்து இந்த நாமங்களை செய்யுங்கள். இந்த பக்தியோட பல நேரம் கலைச்சி நல்ல பக்தி எல்லாரும் பாலஸ்தானத்தை தொடர்ந்து வருகின்ற வருடத்திலே சுப முகூர்த்தத்திலே மகா கும்பாபிஷேகம் என்கின்ற கலசாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கும்பத்திலே இருப்பதை திட்டத்திலே அர்ச்சனைக்குரிய ஆயத்தங்கள் இங்கு மிக குறைவாக இருந்ததாக. ஆனால் இந்த புண்ணியத்தினான்கு சன்னிதானங்களாக பார்க்கிங் வந்து கொஞ்சம் கூட தூரத்தான் போடுற வேண்டாம். இவ்வளவு பேர் வரைக்குள்ள வந்து இதுக்குள்ள நெரிசல் வரக்கூடாதுக்காண்டி எல்லா கார்களுமே கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் நடக்கிற மாதிரி தான் எல்லா நாளும் இருக்கிறது. சில ஆக்கள் இப்போ தான் வரியின வேணாண்டா தேர் எல்லாம் முடிய விட்டால் கொஞ்சம் சன நெருக்கடி இல்லாமல் இருக்கும் நினைச்சு சில பேர் இப்போ வரினா, சில பேர் வேலையாக இருக்கும், அதாலையும் திருந்தி வரலாம். ஆனால் இந்த முழுக்க பச்சை சாத்துறதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. உண்மையிலே எனக்கு அது முடியாமல் இருந்தது. அதில் வந்துட்டேன். நிறைய பேர் மயங்கி விழுந்து இதில் வந்து ரெட் க்ராஸில் ஏற்றிண்டு போனவே நிறைய பேர் மயங்கி விழுந்தவே தூக்கிண்டு போனவங்க நல்லா ஹெல்ப் பண்ணி எல்லாம் செய்தவே. இந்த வெயிலுக்கு சரியான தலை சுத்துகள் இருக்கும். என்னங்களோட உடுப்புகளும் சாரி அதெல்லாம் கட்டினா கூட என்ன பக்கையாக இருக்கிறபடியா அப்போ நல்ல
ரெட் க்ராஸ் நல்லா ஹெல்ப் பண்ணினோம். இந்த இதுலேயும் போய் நிறைய ரெட் க்ராஸ் போட்டிருக்கணும். இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் மர நிழலை நாடி நிற்கணும் மக்கள். எல்லா இடம் போலீஸாக தான் இருக்குது. இந்த இது இப்போ கொஞ்சம் காலமாக வர இடத்துல சில பேர் அந்த வேணுமெண்டு காரால் அடிக்கிறதால இந்த இதுகளை பாதுகாப்பாக கார்கள் வராமல் வச்சிருக்கணும். மேலமாக வச்சிருக்கணும். என்னென்னா இங்கே நிறைய மக்கள் வார வழியாக எல்லா இடமே நிறைய குப்பை தொட்டிகள் வச்சிருக்கணும். வெளியில் குப்பை போடக்கூடாதுங்க. ஆனால் அந்த சனங்கள் கூட இருக்க அந்த குப்பைகள் கூட வந்துடும்ன்றதுக்காக நிறைய இடங்களில் குப்பை தொட்டிகள் வச்சிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வாழ பழகிக்கொள்ளணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா கோயில்கள் நடக்க ஸ்ரீலங்காவிலையும் இதை கொஞ்சம் கீழே குப்பை போடுறத தவிர்க்கிறது நல்லது. எங்களோட நாடு நாங்கள் தான் நீட்டாக வச்சுருக்கணும் அண்டு இருக்கணும். மற்றது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் எங்களோட ரோட்டு எங்களோட நாடுன்னு சொல்லி அவைவே துப்புராக்கினாலே நாடு துப்புராக்கு பாப் பண்ணியிருக்கணும். பாப் பண்ணிவிட்டு இதுலேயே ரிலே பாருங்க எங்கடா நாள் கிடைக்குமெண்டு தான் எல்லோரும் இருக்கணும். நான் ஒன்று இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் செய்கிறது இப்போ நாடாக இடங்களை காட்டுற மாதிரி அங்கே இருக்கிற சில விஷயங்களையும் அங்கே எல்லா யூடியூபர்ஸும் கூட இலங்கையில் இருக்கிற சுற்றுலா தலங்களை காட்டுறீங்க. அது நல்ல ஒரு வரவேற்கத்தக்கிறது. வேன் லைஃப் செய்கிறீங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். எங்களோட நாட்டின் இதுகளை நாங்களும் காணக்கூடியதாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் போகலாமன்ற மற்றது எங்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த பொது மேலே சில கூடங்கள் அதுகளை ஒரு நீட்டாக கொண்டு வரத்துக்கு இப்போ அரசாங்கம் செய்யாட்டியும் அதுகளையும் நாங்கள் ஒரு முறையில் செய்யலாம். ஒரு குரூப்பில் எடுத்தால் அதுகளுக்கே நாங்கள் உதவியல் செய்வோம். நம்ம நாட்டிலேருந்து இப்போ நாங்கள் இதை ஒரு விஷயம் செய்கிறோம் க்ளீன் பண்ணுறோம்ண்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா அதுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கிடைக்கும்.